தமிழ்நாட்டோட கனிம வளங்கள் எல்லாம் யாருக்கு சொந்தம்? இது பொருளாதாரம், அரசியல்னு ரெண்டு பக்கமும் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. சரி வாங்க, ஒரு குறிப்பிட்ட அரசியல் உரையில தமிழ்நாட்டோட வளங்களை பத்தி என்னென்ன வாதங்களை முன்வைக்கிறாங்கன்னு விரிவா பார்க்கலாம். மண்ணின் வளங்கள் அனைத்தும் மக்களுக்கே சொந்தம். இந்த ஒரு வரிதாங்க அந்த அரசியல் பேச்சோட மையக்கருத்து. இந்த ஒரு கொள்கை முழக்கம்தான் அவங்க வைக்க போற எல்லா வாதங்களுக்கும் அடித்தளமா இருக்குது. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நிலத்தோட கனிம வளங்கள் எல்லாமே இயல்பாவே மக்களுக்கு தான் சொந்தம். ஆனா அந்த உரிமை ஒரு சில கையூட்டுக்காக தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டுருச்சுன்னு அந்த பேச்சுல குற்றம் சாட்டுறாங்க. இதுதான் பிரச்சனையே, இங்க இருந்தா தொடங்குது. சரி, இந்த சுரண்டர் குற்றச்சாட்டு வெறும் வார்த்தை மட்டும்தானா? இல்ல, அவங்க சில உறுதியான உதாரணங்களையும் தராங்க. தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் அந்த கனிம கொள்ளை நடக்குதுன்னு அந்த பேச்சாளர் சொல்றாருன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல பார்க்க போறது நெய்வேலி. இங்க பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பழுப்பு நிலக்கரிய தொடர்ந்து வெட்டி எடுத்துட்டே இருக்காங்க. ஆனா இதனால என்ன ஆகுது? அந்த பேச்சுல சொல்றது என்னன்னா, இதனால அந்த பகுதியோட நிலமும் நீரும் முழுசா கெட்டு போச்சுங்கிறது தான். அடுத்து திருவண்ணாமலை. இங்க வேடியப்பன் மலை பகுதியில இருக்கிற இரும்பு தாதுவை சட்டவிரோதமா வெட்டி எடுக்கிறத ஒரு பகல் கொள்ளைன்னே அந்த பேச்சாளர் சொல்றாரு. தூத்துக்குடி கடற்கரையில நிலைமை இன்னும் மோசமா இருக்குன்னு அந்த உரை சொல்லுது. யோசிச்சு பாருங்க, அணு உலைகளுக்கு தேவையான தோரியம், அது மட்டும் இல்லாம பல அரிய வகை கனிமங்கள் நிறைஞ்ச மணலை தனியாருக்கு அப்படியே கொடுத்துட்டாங்கன்னு குற்றம் சாட்டுறாங்க. இந்த பட்டியல் இதோட முடியல. மதுரையில கிரானைட்டுக்காக மலைகளையே காணும்னு சொல்றாங்க. அரியலூர்ல சிமெண்ட் ஆலைகளுக்காக சுண்ணாம்பு தாதுவை கொள்ளையடிக்கிறதா சொல்றாங்க. இது எல்லாமே ரொம்ப தீவிரமான குற்றச்சாட்டுகள். இப்ப இந்த அட்டவணையை பாருங்க. நெய்வேலியில நிலக்கரி, திருவண்ணாமலையில இரும்புத்தாது, தூத்துக்குடியில தோரியம், மதுரையில கிரானைட், அரியலூர்ல சுண்ணாம்புன்னு தமிழ்நாட்டோட பல பகுதிகளில் பலவிதமான கனிமங்கள் சுரண்டப்படுறதா சொல்லப்படுற ஒரு பெரிய சித்திரத்தை இது காட்டுது. சரி, இந்த கனிம வளங்களை எடுக்கிறதால வெறும் பணம்தான் போகுதா? இல்ல, அதையும் தாண்டி அதோட விளைவுகள் ரொம்ப ஆழமானவை. இதனால நம்ம சுற்றுச்சூழலுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? அந்த பேச்சோடபடி பார்த்தா இந்த சுரண்டலால தமிழ்நாட்டோட நிலமும் நீரும் ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நாம கொடுக்கற உண்மையான விலை இதுதான் சொல்றாங்க. மணல் கொள்ளையால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டோட உயிர்நாடியான காவிரி, தாமிரபரணி, வைகைன்னு இந்த எல்லா முக்கிய ஆறுகளும் வறண்டு போயிட்டதா அந்த பேச்சுல குற்றம் சாட்டுறாங்க. இது மாநிலத்தோட எதிர்காலத்துக்கே ஆபத்து இல்லையா? சரி, இவ்வளோ பிரச்சனைகள் அடுக்கிட்டாங்க. அப்போ இதுக்கு தீர்வு என்ன? அவங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வாங்கன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துருவோம். அவங்க சொல்ற தீர்வுல ரெண்டு முக்கியமான அதிரடியான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, பழுப்பு நிலக்கரி, இயற்கை எரிவாயு மாதிரி வளங்களை எடுக்கிறதுக்கு முழுமையா தடை விதிக்கப்படும். ரெண்டாவது, தனியார் கூட போட்டிருக்கிற எல்லா கனிம ஒப்பந்தங்களும் உடனே ரத்து செய்யப்படும். ஆனா இது வெறும் அரசியல் வாக்குறுதி தானா? இல்ல, இதுக்கு பின்னால ஒரு பெரிய சித்தாந்தமே இருக்கு. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மொத்த விவாதத்தோட மைய கருத்தே இதுதாங்க. தமிழ்நாட்டோட கனிம வளங்கள் ஒரு சில பெரிய முதலாளிகளுக்கு மட்டும் சொந்தமானது இல்ல. அது நமக்கும் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் சொந்தமான சொத்து. அதனால அதை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமைன்னு அந்த உரை சொல்லுது. கடைசியா ஒரு நேரடியான அரசியல் அழைப்போட இந்த உரை முடியுது. இப்போ இந்த வாதங்கள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டோட கனிம வளங்களோட எதிர்காலம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கனிம வள பாதுகாப்பு. இந்த மண்ணின் கனிம வளங்கள் எல்லாமும் மக்களுக்கே சொந்தம். பணத்திற்காகவும் பெரும் கையூட்டிற்காகவும் அவற்றை தனியார்களுக்கு தூக்கி கொடுத்தது திராவிட கட்சிகளின் ஆட்சி. இந்த நிலையை நாம் தமிழர் அரசு மாற்றும். மண்ணின் வளங்கள் அனைத்தும் மக்களுக்கே சொந்தம் என்ற முழக்கத்தை முன்னெடுக்கும். நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் பல்லாயிரம் கோடி மதிப்பிலான பழுப்பு நிலக்கரியை ஆண்டுதோறும் வெட்டி எடுத்துக் கொண்டே இருக்கின்றது. அதனால் அந்த பகுதியின் நீர்வளம், நிலவளம் எல்லாம் சீரழிந்து போனது. நாம் தமிழர் ஆட்சியில் நிலக்கரி, இயற்கை எரிகாற்று எடுப்பது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டு மண்ணின் வளத்தை நாம் தமிழர் அரசு பாதுகாக்கும். திருவண்ணாமலையில் வேடியப்பன் மலைப்பகுதியில் நடைபெறும் இரும்பு தாது கொள்ளை தடை செய்யப்படும். தூத்துக்குடி பகுதியில் நிறைந்துள்ள தோரியம் செறிந்த மணற்காடுகளை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார்கள். மோனோசைட் தாதுவிலிருந்து பிரிக்கப்படும் இந்த தோரியம் தான் அணு உலைகளில் முதன்மை எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் தென் மாவட்ட கடற்கரை பகுதிகளில் உள்ள அரிய வகை கனிமங்கள் நிறைந்த மணலையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டார்கள். மதுரை மாவட்ட பகுதிகளில் கருங்கல் வெட்டி எடுப்பதில் மலைகளை எல்லாம் சூறையாடியது ஒரு தனியார் நிறுவனம். அரியலூர் மாவட்டத்தில் சிமெண்ட் தொழிலுக்கான சுண்ணாம்பு தாது பொருட்களை கொள்ளையடிக்கின்றன தனியார் நிறுவனங்கள். தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ந்து அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. காவிரி, தாமிரபரணி, பாலாறு, வைகை
வெள்ளாறு, மணிமுத்தாறு, தென்பண்ணையாறு உள்ளிட்ட தமிழகத்தின் முதன்மை ஆறுகள் அனைத்தும் மணற் கொள்ளையர்களால் பாழ்பட்டு போயிருக்கின்றன. தமிழ்நாட்டின் கனிம வளங்கள் தனிப்பெரும் முதலாளிகளுக்கானதல்ல, அவை மக்களுக்கானது, அடுத்த தலைமுறைக்கானது. எனவே தனியார்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒப்பந்தங்கள் அனைத்தையும் நாம் தமிழர் ஆட்சி நீக்கம் செய்யும். தமிழ்நாட்டின் கனிம வளத்தை நாம் தமிழர் அரசு பாதுகாக்கும். வெல்வான் விவசாயி. நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.